அனைவருக்கும் வணக்கம். யுவரஸ்டாடி.co.in உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்பொழுது செவ்வாதோஷம் பற்றி பார்ப்போம். செவ்வாதோஷம்னா என்ன? செவ்வாதோஷம் பற்றி முழு விளக்கத்தை சொல்லப் போகிறோம். சரிங்களா? செவ்வாதோஷம் என்பது செவ்வாய் ஜாதகத்தில் லக்னத்துக்காக 2, 4, 6, 8, 10 இப்படி இருந்தா செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பொதுவாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? இது இப்படி இருந்துச்சுன்னா உலகத்தில் உள்ள பாதி பேருக்கு மேலே செவ்வாதோஷம் ஆகிடும். சரிங்களா? அதனால இது செவ்வாதோஷம் இப்படி இருந்துச்சுன்னா பொதுவான பலன்களை பற்றி நம்ப வேண்டாம். நிறைய பேருக்கு திருமணத்துக்கு முடியும் 2ல செவ்வாய் இருக்கு, 7ல செவ்வாய் இருக்கு, 8ல செவ்வாய் இருக்கு, உடனே சொல்லி செவ்வாதோஷம். சரிங்களா? அப்படி கிடையாது. முழுமையா நல்ல தெரிந்து ஜோதிடத்தையும் நல்ல தெளிவாக இருக்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டு செவ்வாதோஷம் பற்றி முடிவு பண்ணும். ஏன் அப்படி செவ்வாதோஷம் பற்றி? அதுதான் உங்களுக்கு திருமணத்துக்கு முக்கியமாக கிரகம் செவ்வாய். குரு எப்படி முக்கியமோ அதே போல செவ்வாய் முக்கியமான கிரகம் திருமணத்துக்காக. சரிங்களா? திருமணத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது செவ்வாயை பற்றி சின்ன ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு முன்னாடி பரிகாரங்கள்லாம் பண்ணி செய்யறது மிக நல்லது. சரிங்களா? அதாவது செவ்வாய் எப்படி இருந்தா நல்லது, எப்படி இருந்தா எப்படி இருந்தா நல்லதுன்னா, அதாவது குரு பார்க்கிறாரா இல்ல ஆட்சி பெற்றிருக்காரா, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கா, உச்சம் பெற்றிருக்கா, குரு பார்வைகள் இருக்கிறதா, அப்படி இல்லைன்னா நவாம்சத்துல எப்படி செவ்வாய் இருக்குது, என்ன சாரம் ஆகியிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பல விதத்துல ஆராய்ச்சி பண்ணி தான் செவ்வாய் தோஷத்தை பத்தி முழுமையாக முடிவு பண்ணணும். உடனே செவ்வாய் தோஷத்துல இருக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. சரிங்களா? போட்டு குழப்பிக்க கூடாது. ஒரு சின்ன புக்கை படிச்சுட்டு உட்காந்து செவ்வாதோஷம் அப்படி இதில் 2ல செவ்வாதோஷம் அவர் இதில் பகை வெட்டு இருக்கு, அதனால செவ்வாதோஷம் இந்த மாதிரி போட்டு குழப்பிக்க கூடாது. சரிங்களா? செவ்வாதத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். செவ்வாதோஷம் அப்படின்னா என்ன, எதுக்காக செவ்வாதோஷம் பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதாவது செவ்வாதோஷம் சேர்ந்தோம்னா 2 பேர் திருமணம் முடித்தோம்னா அந்யோன்யம் சின்னது பாதிக்கப்படலாம். செவ்வாய் இரத்தக்காரகம் என்று பெயர். இரத்தக்காரகம்னா போல்டா இருப்பாங்க. அதாவது பொதுவா பார்க்கும்போது செவ்வாய் எப்படி இருக்கணும்னா, செவ்வாய் பாவ கிரகத்தோட சேர்ந்து தொழில பாதிச்சிருந்தானா, பாவகிரகங்களோட சேர்ந்திருந்தானா கத்தி எடுத்து கொலை பண்றதோ இல்ல இல்லீகலா டெரரிஸ்டா மாறுறதோ மாறக்கூடியும். சரிங்களா? செவ்வாய் அதே செவ்வாய் நல்ல கிரகங்களோட நல்ல பார்வைகளோட இருந்துச்சு அப்படின்னா அவரே டாக்டராகவும் போலீஸாகவும் ஆர்மில பெரிய போஸ்டிங்ல இருக்காகவும், ஓகேங்களா, கர்னல் இந்த மாதிரி போஸ்டிங்ல இருக்கிற ஆளா கூட இருக்கும். ஏன் அப்படி அப்படின்னா செவ்வாய் தான் ஒருத்தரை பயங்கர போல்டா முடிவு ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறது, போல்டா முடிவு பண்றது, ஆட்சி பண்றது, பெரிய அரசியல்ல பேச்சாளருக்கு போஸ்டிங்ல இருக்கிற செவ்வாய் பயங்கரமா இருந்தால், அதாவது ஆட்சி உச்சம் பெற்று அதன் அடிப்படையில் கிரக நிலையெல்லாம் நல்ல பார்வைகள் இருந்து சுப பார்வைகள் இருந்தா மட்டுமே தான் இந்த மாதிரி உண்டான அமைப்புகள் கிடைக்கும். சரிங்களா? செவ்வாய் பல விதத்துல உங்க தொழிலுக்கு பயன்படுவாரு, அதன்படியில பொருளாதார நிலையும் பயன்படுவாரு, அதிகார தோரணைகள் எப்படி இருக்கு அதற்கும் பயன்படுவார். இதன் அடிப்படையில் தான் திருமணத்திற்கும் உங்களுக்கு எப்படி செட் ஆகும், உங்கள் வாழ்க்கைக்கு உயிருக்கும் இது எப்படி பாதிக்கும். அதனாலதான் செவ்வாய் தோஷம் பார்க்கப்படுகிறது. சரிங்களா? போட்டு குழப்பிக்க வேண்டாம். செவ்வாய் சின்னதா இருக்கு அப்படின்னு தோஷம் இதற்குண்டான பரிகாரம் செய்து கொண்டு முடிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் தாமதமாகலாம் செவ்வாய் தோஷத்துக்கு திருமணம் நடக்க. அதுக்குண்டான மாப்பிள்ளைகள் கிடைக்கும், நல்லபடியாக நடக்கும், பயப்பட தேவையில்லை. ஜாதகத்தை அடிப்படையா வச்சு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அவர் செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளைன்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? திருமண தகவல் மையங்களிலும் கூட சொல்லப்படுகிறது செவ்வாய் தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பார்க்கறது தெளிவா உங்களுக்காக தெரிந்து கொண்டு சொல்வது நல்லது. மக்களுக்கு நிறைய பேருக்கு தெளிவா இல்லாம திருமண தகவல் மட்டும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் தேவை, அதாவது இந்த தெளிவு தேவை, செவ்வாய் தோஷத்துக்கு தெளிவு. அதன் அடிப்படையில் நீங்க யார்கிட்ட எப்படி கேட்கணுமோ அது முழுமையா கேட்டு தெரிஞ்சு கொண்டு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளையோ இல்லாத மாப்பிள்ளையோ பார்த்து முடிப்பது நல்லது. செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருப்பவருக்கு திருமணம் தாமதமாகும், திருமணம் நடக்காது இப்படி பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா திருமணம் நடக்கும், நல்லபடியா வாழ்க்கை அமையும். திருமணத்திற்கு பயங்கர செல்வாகவும் அந்யோன்யத்தோட இருப்பாங்க. அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. நானே பல விதங்களுக்கு ஜாதகம் பார்த்திருக்கும். செவ்வாய் தோஷம் உறுதியாகும் பட்சத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் மாப்பிள்ளையோ பொண்ணோ கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை சுபமாக இருக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கும், பிரச்சனை இல்லா வாழ்க்கையை அமையும். பயப்பட தேவையில்லை. போட்டு குழப்பிக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையை போட்டு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு மாப்பிள்ளை அமையாதோ பொண்ணு அமையாதோ, நான் தோஷம் செய்யப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு தோஷப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை.
எல்லா பேர் வாழ்க்கையிலும் ஒரு சின்ன கஷ்டங்கள் இருக்கும். அதை அமைதியாக பொறுமையாக இருந்து கையாளும் பட்சத்துக்கு உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்து வாழ்க்கையில் முன்னேற, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க எங்கள் வாழ்க்கைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.